சார் வந்து ஒரு முக்கியமான டாபிக், எல்லாருக்கும் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்னா இப்ப நம்ம நிறைய பேர் கேள்விப்படுறோம் இன்னைக்குள்ள வாழ்க்கை முறையில சடன் டெத். நம்ம ரோட்டேரியன் நம்ம மெம்பரே ஒரு பிரித்திவ் சார் வந்து 10 நாள் முன்னாடி இறந்திருக்காரு. அவருக்கு நான் 10 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் பேக் பெயின் வரும், ரொம்ப அவேர்னஸ் உள்ள ஒரு ஆள் தான். விவேகானந்தன் சார் பக்கத்துல இருந்து அவர் எப்படி கொலாப்ஸ் ஆன சொன்னது பார்த்தா நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ இது ஒரு முக்கியமான டாபிக். சதி சார் இன்னைக்கு ஒரு ரொட்டேரியன் 31 வயசு சேலத்துல ஒரு ஈஸ்ட் ரோட்டரி கிளப்போட மெம்பர் இறந்திருக்காரு. இது மாதிரி மாசம் ஒவ்வொருத்தரும் ஹார்ட் அட்டாக்ல இறக்குற டாபிக் வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கும். ஒரு 2 to 3 months முன்னாடி ஒரு சிஎம்சி டாக்டர் இறந்திருக்காரு. சடன் டெத் வருது. இது எல்லாமே ஒரு முக்கியமான காரணம் வந்து இன்னைக்குள்ள ஒரு லைஃப் ஸ்டைல் தான். நம்ம வாழ்ற வாழ்க்கை முறை வந்து ரொம்ப மோசமா போயிடுச்சு சார். முக்கியமா காரணம் வந்து கோவிட் வேக்சின் நம்ம நினைக்கிறோம். சில காரணங்கள் இருக்கு, அதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. கோவிட் வேக்சின் போட்டாலும் வரலாம், வராம இருக்கலாம். அது இன்னும் கன்ஃபர்மேட்டரி எவிடன்ஸ் பேஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கணும். முக்கியமான காரணம் வந்து நம்ம வாழ்க்கை முறை மாறிடுச்சு, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிடுச்சு. செடென்டரி லைஃப் வாழ்றோம், எல்லாரும் உட்கார்ந்துட்டு தான் இருக்கும், நடக்கிறதுல போறதில்ல. சோ இந்த ஹார்ட் அட்டாக் பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன் சார். அப்பதான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு தெரியும். உண்மையான நெஞ்சு வலி எது, கேஸ்ட்ரிக் பெயின் எது, தோள்பட்ட வலி எது, கழுத்து வலி எதுன்றது ஒரு பயங்கரமான இன்டர்நேஷனல் முக்கியமான ஒரு கிளினிக்கல் டேட்டா உங்களுக்கு கொடுக்குறேன் சார். இதய வலி எப்படி இருக்கும், மசில்ஸ் எப்படி இருக்கும், மத்த வலி எப்படி இருக்குன்ற ஒரு டிஃபரன்ஷியல் நம்ம பாத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக்னா என்ன நம்ம பாத்துக்கலாம் சார். கதவு சார் யாரு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு பிரீஃப் ஹிஸ்டரி கொடுத்துறேன் சார். ஹார்ட் அட்டாக் அப்படின்னா நம்ம இதயத்துக்கு கொண்டு போற ரத்த குழாயில கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகும், பிளேக் மாதிரி. இப்ப நம்ம தண்ணியில ஒரு பேக்ஸ் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் கொலஸ்ட்ரால். ரத்த குழாய் ஒரு பேப்பர் கேப் இருக்கு சார், பேனா கேப், ஒரு கேப், பேனா கேப் சார். ஒரு செகண்ட். ரொம்ப நன்றி சார், வாத்தியார் ஐயா, ரொம்ப நன்றி. அதாவதுங்க இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் தான் நம்ம இதயத்துக்கு சப்ளை பண்ற ஆர்டரி பேரு கொரோனரி ஆர்டரி. என்னதுங்க, கொரோனரி ஆர்டரி. இதையும் ஒரு தசனா ஹார்ட் மசில்ஸ் வந்து அது ஒரு வகையான மசில்ஸ். அது வந்து இன்வாலண்டரி மசில்ஸ், நம்மள அறியாம வேலை செஞ்சுட்டே இருக்கு. இந்த இதய தசைக்கு வந்து ரத்த ஓட்டம் சப்ளை பண்றதுல ஒரு அடைப்பு ஏற்படும். இந்த டயமீட்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹோல்ஸ் பாத்துக்கோங்க சார். இதுல 4 அடவு என்னன்னா ஃபேட் டெபாசிட் ஆகிற பேரு பிளேக்னு பேருங்க. பிளேக்னா அந்த பிளேக் இல்லைங்க, கொலஸ்ட்ராலோ மத்த இது கொலஸ்ட்ரால் சப்ஸ்டன்ஸ் மாதிரி உள்ள வேக்ஸ் மாதிரி உள்ளத போய் 4 அடவு டெபாசிட் ஆகி இந்த ரத்த குழாயோட கேப் குறைஞ்சிடும், நேரோ ஆயிடும். நேரோனா சுருங்கி போயிடும். சுருங்கி போயிட்டா இதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் குறைஞ்சிச்சுனாவோ நின்னாவோ அடைப்பு ஏற்பட்டு நின்னாவோ ஹார்ட் அட்டாக் வந்துடும். சோ இது பேர் கொரோனரி ஆர்டரி டிசீஸ். ஹார்ட் அட்டாக் ஏன் வருதுன்னு பாத்துட்டீங்கன்னா அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம சொல்லிடுறோம் சார். சோ இந்த ரத்த குழாயில அடைப்பு ஏற்படும் போதுதான் ஹார்ட் அட்டாக் வருது. இது வந்து மைல்டா இருக்கலாம், சிவியரா இருக்கலாம், சடன் ரொம்ப மேசிவ் அட்டாக் கூட வரலாம். மைல்டா இருந்தா ஐயோ நெஞ்சு வலிக்குன்னு போய் இசிஜி எடுத்து பாத்துக்கலாம். ரொம்ப சிவியரா இருக்கும் போது கண்டுபிடிச்சலாம். சில பேர் சிம்டமே இல்லாம வரும், அங்கதான் ஆபத்து. சிம்டமேட்டிக்கா வரும் எல்லா டெஸ்டும். அதனால வந்து நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் சிஸ்டமேட்டிக்கா பீரியடிக்கா செக் பண்ணாதான் ஒருத்தரை காப்பாற்ற முடியும். சோ இந்த இதயத்துக்கு சப்ளை பண்ற ரத்த குழாயில் அடைப்பு தான். அப்ப வந்து என்ன ஆகும்னா ரத்தம் ஒழுங்கா போகாம இதயத்துக்கு சப்ளை பண்ற ஆக்சிஜன் இல்லைன்னா இதயத்தோட தசை செத்து போச்சுன்னா ஹார்ட் அட்டாக் ஆயிடும். இது உடனே ஆன் டைம் பக்கத்துல டாக்டர் போயிட்டா நம்ம தான் காப்பாற்ற முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம பீரியடிக்கா டெஸ்ட் பண்ணா காப்பாத்திக்கலாம். இத பத்தி அவேர்னஸ் இருந்தா காப்பாத்திக்கலாம், இத பத்தி விழிப்புணர்ச்சி இருந்தா காப்பாத்திக்கலாம். இது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய டாக்டர் திடீர்னு இறந்து போறாங்க. அவேர்னஸ் உள்ள ஒரு டாக்டர் இறந்து போறாங்கன்னா இதுக்கு மேல நீங்க பாருங்க. அப்ப இதுக்கு எவ்வளவு பெரிய அவேர்னஸ் வேணும். ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவர் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறான், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம 10 கிலோமீட்டர் போலாம் ஆக்சிடென்ட் பண்ணலாம், 100 கிலோமீட்டர்ல போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணாம இருக்கலாம். சோ இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. சோ எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் கூட திடீர்னு ஏமாந்து விட்டுறாங்க, அதுக்கான அவேர்னஸ் இல்லாம போயிட்டு. சோ நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சோ இப்ப இந்த ஹார்ட் அட்டாக்னா ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு இது சுருக்கமாய் நேரமாய் ரத்த ஓட்டம் குறையறதுனால இதயத்துக்கு சப்ளை ஆகிற ஆக்சிஜன் குறைஞ்சதுன்னா அந்த இதய தசை வந்து இறந்து போயிடும். தட் இஸ் கால்ட் ஹார்ட் அட்டாக். அதுக்கு ஒழுங்கான ஆக்சிஜன்ல ஒழுங்கான பிளட் சப்ளை இல்லைன்னா இதயத்துக்கு போற தசை செத்து போச்சுன்னா ஹார்ட் அட்டாக் ஆயிடும். சோ அது வந்து கொரோனரி ஆர்டரி, அந்த ரத்த ஓட்டம் பிளட் சப்ளை ஆக்சிஜன் போச்சுன்னா கட் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். சோ இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா, இது எதுக்காக இந்த ஹார்ட் அட்டாக்னா ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குன்னா, ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அதை பத்தி நம்ம சொல்ல முடியும். இந்த ஹார்ட் அட்டாக்கு வந்து மெயினா ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்றோம் சார். ரிஸ்க் ஃபேக்டர்னா சார் ஒரு செகண்ட் சார், எனக்கு என்ன அந்த ஒரு பயங்கரமான டாபிக் டிஸ்டர்ப் பண்ண சொல்ல முடியாது சார்.
நம்ம 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் சார். இட்ஸ் நாட் ஈஸி. இதுக்கு மெயினா ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்றோம் சார். ரிஸ்க் ஃபேக்டர்னா இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு யாராருக்கு வரும்னா ஹை பிளட் பிரஷர், சுகர் இருந்தா வரலாம், ஸ்மோக்கிங் இருந்தா வரலாம், செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருந்தா வரலாம், ஜெனடிக் ஃபேக்டர்னால வரலாம், ஹெவி ஸ்ட்ரெஸ், எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருந்தா வரலாம். சோ நம்ம வாழ்க்கை முறையில மூவ்மெண்டே இல்ல, சில பேர் உட்காந்துட்டே இருப்பாங்க, டோரை திறந்து கூட ஒரு ஆள் வருவாங்க. சோ அவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கவங்களுக்கு ஈஸியா வந்து தட் இஸ் கால்ட் செடென்டரி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நடக்கிறதே இல்ல, அன்னைக்கு பல 1000 கிலோமீட்டர் நடந்தோம். அது ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்ல சொல்றேன் சார். ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ஹை பிளட் பிரஷர், சுகர், ஸ்மோக்கிங், ஜெனடிக், செடென்டரி லைஃப் ஸ்டைல், ஒபிசிட்டி, இது மாதிரி பல காரணம் இருக்கு சார். மெயினா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை முறை ஏன் சடனா செத்து போறாங்க அப்படின்னா, நிறைய பேர் மூவே பண்றது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல, உட்கார்ந்த வச்சா இடிச்சு வச்ச பிள்ளையாரு மாதிரி இருக்காங்க. மினிமம் அன்னைக்கு எந்த பொருள் வாங்கினாலும் நடக்கணும், நடக்க ஃபேட் பர்ன் ஆகும். சோ ஹார்ட் கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும், லைஃப் ஸ்டைல் மாத்தணும். அது நான் ப்ரிவென்ஷன்ல சொல்றேன் சார். சோ மெயினான ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இதுதான் சார். ஜெனடிக்கா ஹை பிளட் பிரஷர், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் இருந்தது, ஜெனடிக்கா இருக்கு, செடென்டரி லைஃப் ஸ்டைல், ஸ்மோக்கிங், ஹெவி ஆல்கஹால் பண்ணாலும் ஹார்ட் அட்டாக் வரும் சார். சோ இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர். சோ இதை பாத்துக்கோங்க. இதை எப்படிலாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலரா நம்ம ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட் பீரியாடிக்கா டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணணும் சார். 30 இயர்ஸ்லயே இப்ப நம்ம 40 இயர்ஸ் அன்னைக்கு சொன்னாங்க, இப்ப 31 வயசுல இருக்கிறாருன்னா அப்ப இன்னும் 30 வயசுலயே நம்ம ஹார்ட் செக் பண்ணிக்கூடிய சூழல் வருது. இன்னைக்குள்ள அட்மாஸ்பியர்ல மெடிக்கலும் ட்ரெண்ட் மாறுற மாதிரி, போன் அப்டேட் பண்ற மாதிரி, இது நம்ம இன்னும் வரக்கூடிய ஆள் 40 வயசு போய் 30 வயசுல ஹெல்த் செக்அப் பண்ண கூட இருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம பீரியாடிக்கா மெடிக்கல் செக்அப் பண்ணாதான் காப்பாற்ற முடியும் சார். நெக்ஸ்ட் அவேர்னஸ் இருக்கணும். தேர்ட் திங் பாருங்க, டெய்லி நம்ம கார்டியோவாஸ்குலர் வாக்கிங், ஒரு இதயத்தை ரத்த ஓட்டம் போயிட்டே இருந்தா அடப்பு ஏற்படாதுங்க, ஃபேட் பர்ன் ஆகும். சோ அதுக்கு பிளட் சப்ளை இம்ப்ரூவ், கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ் சொல்லுவாங்க. அது ரொம்ப சிம்பிளா 3 வகையான ஆஸ்பெக்ட்ல நம்ம இது பண்ணிக்கலாம். வாக்கிங் போலாம், சைக்கிளிங் போலாம், ஸ்விம்மிங். இது 3மே நம்பர் 1 டாஸ்க் சார். ஏரோபிக்ல சொல்லுவாங்க வித் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். நம்ம இது நடக்க என்ன ஆகுது சார், அன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பல கிலோமீட்டர் நடந்து போவாங்க. நடக்க நம்ம பாடி ரத்த ஓட்டம் போக இதயம் வேலை செய்ய இதயத்தோட ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் ஆகுது. இதயத்தோட ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் ஆனா இதயம் ஒழுங்கா இயங்கும். சோ ரத்த ஓட்டம் ஒழுங்கா சீரா போயிட்டே இருந்தா ஃபேட் டெபாசிட் ஆகாது சார். சோ அதுக்கு ரெகுலரா வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், இது மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணிட்டே இருக்கணும். அது ஒண்ணு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ கத்துக்கணும் சார். காலையில இருந்து நைட் வரைக்கும் எல்லாருமே ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸோட தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் சார், சொல்ல மறந்துடும். சோ நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணணும்னா உணவு முறை ஃபேட் கம்மியா, பேலன்ஸ்டு டயட்டா, ஃபைபர் ரிச் இன் ஃபுட், அதாவது ஃபைபர்னா இந்த 4 சத்து உள்ள இது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இது மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால கம்மி பண்ணும். சோ பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்டுட்டு ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தோம்னா, ரெகுலர் செக்அப் பண்ணிக்கிட்டோம்னா எஸ்கேப் ஆகிடலாம். அதையும் மீறி வருது அப்படின்னா உண்மையான இதய வலிக்கும் நம்ம மசில்ஸ்க்கும் கண்டுபிடிக்க தெரியணும் சார். இப்ப சார் நின்னுக்கோங்க சார், ஒரே ஒரு செகண்ட் சும்மா நின்னுக்கோங்க. என்னன்னா இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், ஒரு ஹார்ட் பெயின் எப்படி இருக்குன்னா, இந்த நெஞ்சில ஹெவியா பிரஷர் வச்சு அழுத்துற மாதிரி இருக்கும். 100 கிலோ கல்ல வச்சு அழுத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிரஷர், நல்லா ஹெவி பிரஷர் இங்க ஃபீல் பண்ணலாம். ஷோல்டர் கிட்ட வரலாம், பல்லு தாடை கிட்ட வரலாம், கழுத்து கிட்ட வரும், பேக்ல வரும், இங்க கீழே சில டைம் இன்டைஜெஷன் மாதிரி பெயின் வரலாம். சோ ஒரு ஹார்ட் அட்டாக் ஒரு பெயின் பாத்தீங்கன்னா இது இங்க இருக்கு. இதோட வலி எங்கெங்க வரும்னா ஷோல்டருக்கு வரும், தாடைக்கு வரும், கழுத்து பின்னாடி வரும், நடு முதுகுக்கு வரும் சார். சென்டர் ஆஃப் த செஸ்ட் வரும், இங்க ஒரு இன்டைஜெஷன் மாதிரி வரலாம் சில பேருக்கு. சோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். உட்கார்ல சார், நன்றி. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது ஒரு மருத்துவரால மட்டும்தான் சொல்ல முடியும். இது தசை வழியா இதய வழியான கண்டுபிடிக்கணும். பேசிக்கா போய் நம்ம எப்படி அப்படின்னா ஒரு மஸ்குலோஸ்கெலட்டல் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு எங்களை மாதிரி ஒரு டாக்டர், பிசியோதெரபிஸ்ட், மசில்ஸ் பத்தி டிஃபரன்ஸ் தெரிஞ்சு அந்த வலியை டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் சொல்லுவாங்க. இது ஒன்னால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் பண்ணாதான் அந்த டாக்டரால கண்டுபிடிக்க முடியும். தசை வழியா இதய வழியா கண்டுபிடிக்கணும். அதுக்கு சிஸ்டமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் கார்டியாக் இஷ்யூ ரூல் அவுட் பண்ணணும். சோ நம்ம இசிஜி, எக்கோ, இல்ல அதுல ரிஸ்க் இருந்தா ஆஞ்சியோகிராம், இது மாதிரிலாம் பண்ணா மட்டும்தான் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும் சார். பட் உண்மையான ஒரு இதய வலி, மசில்ஸ் வலி ஒரு டாக்டர் கண்டுபிடிக்க முடியும்.
சோ அது எப்படின்னா டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்ல, ஹிஸ்டரியில, ரிஸ்க் ஃபேக்டர் அனாலிசிஸ்ல அழகா கண்டுபிடிக்க முடியும். சோ அவரால் ரொம்ப முடியலன்னா ஒரு உண்மையாலுமே மேசிவ் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சயின்ஸ் சொல்லுவாங்க, பேஷண்ட்டுக்கு ஒரு அறிகுறி இருக்கும். அந்த அறிகுறி இருக்கும் போது நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் சார். சோ இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் சிம்டம் பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு ஒரு டவுட் வந்ததுன்னா நெக்லெக்ட் பண்ணாம பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போய் எம்டி டாக்டரோ இல்ல கார்டியாலஜிஸ்டையோ போய் பார்த்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியும் ஒழிச்சு நார்மல் டாக்டரால கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஸ்பெஷலிஸ்ட் இருந்து இசிஜி எடுத்து பார்த்தோ, எக்கோ எடுத்து பார்த்தோ, இல்ல ஹார்ட் அட்டாக் வந்திருக்காங்க அதுக்கு சில இன்ஃபர்மேட்டிவ் பிளட் டெஸ்ட் இருக்கு அது பார்த்தோ, த்ரெட்மில் பண்ணியோ ஆன்ஜியோ பண்ணியோ அதை தீர்மானம் பண்றது ஒரு கார்டியாலஜிஸ்ட் தான். உங்களுக்கு சந்தேகம்னு வந்தா ஒரு நல்ல டாக்டரை போய் உடனே பார்த்துக்கணும். சோ இந்த மாதிரி ஓகே இல்ல சார், அதுதான் சார் சொல்றது. அது வந்து எமோஷனல் நம்ம சைக்காலஜிக்கல் பெயின் பார்க்கணும். அது ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கும் நினைச்சா ஹார்ட் அட்டாக் இருக்குமா இங்க ஐயோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும், அது பேர் சைக்காலஜிக்கல் பெயின். சைக்காலஜிக்கல் பெயினுக்கும் இதுக்கும் நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தா செக் பண்ணிக்கலாம், எதுவுமே தப்பு கிடையாது. யாருமே அவேர்னஸ் இல்லைன்னா மெடிக்கலை காப்பாற்ற முடியாது. எந்த கேன்சரா இருந்தாலும் ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்து ஓரளவு காப்பாற்றலாம், அவேர்னஸ் இல்லைன்னா காப்பாற்ற முடியாது. ஓகேங்களா? சோ ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னா டவுட்னா கேட்கலாம், ஒரு 5 minutes டவுட் கேட்டு விட்டலாம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் டவுட் அந்த பாடி செக்அப்ல வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இசிஜி இந்த இதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்றோம். இதுல ஹார்ட் அட்டாக் வந்து பிளாக் இருக்குங்கிறது எந்த டெஸ்ட்ல கண்டுபிடிப்பீங்க சார்? இது அதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அருமையான கொஸ்டின் சார். அதுக்கு வந்து ஜெனட்டிக்கா இப்போ உங்க பேரண்ட்ஸ்க்கோ யாருக்கோ இருக்குன்னா அதை போய் டாக்டர்கிட்ட சொல்லி பீரியாடிக்கா அந்த ஸ்பெசிபிக் மட்டும் எடுக்கணும். இப்ப ஜெனட்டிக்னா இப்போ ஒரு ஃபேமிலியில அவங்க அப்பா அம்மா யாரோ ஒருத்தர் சடனா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க அப்படின்னா அது ஜெனட்டிக். இல்ல அவங்க ஃபேமிலியில பார்த்தா நிறைய பிரதர்ஸ் கூட டக்குன்னு இருந்திருக்கலாம். அப்ப வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் இயர்லி ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணாதான் தெரியும் சார். நார்மல் டெஸ்ட்ல கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு ரிஸ்க் இருக்கு, டவுட் இருக்குன்னா அதுக்கான ஸ்பெசிபிக் டெஸ்ட் பண்ணாதான் தெரிய முடியும். நீங்க பண்ற சிம்பிள் மாஸ்டர் செக்அப்ல கண்டுபிடிக்க முடியாது. ஸ்பெசிபிக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதயத்துக்கு ஹார்ட் அட்டாக் வர ரிஸ்க் இருக்கா, ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கா, ஸ்மோக்கிங் இருக்கா, மத்த ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமா இருந்தா இயர்லி ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் போய் பாத்துக்கணும். இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தா உடனே போய் டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கணும். வராது சார். அதுல வந்து வரும், சிம்பிளா இருந்தா தெரியும், பெருசா இருந்தா தெரியும், ஒரு இசிஜில தெரியும், பட் ஃபுல்லா தெரியும். இன்னைக்கு பண்ற எல்லா மாஸ்டர் செக்அப்லயும் இசிஜி டிஎம்டி கம்பல்சரி வந்துருது. சார் த்ரெட்மில் போனா தெரியும் சார். சில இது எல்லாமே ஏசிம்டமேட்டிக்கா இருக்கும் சார். எல்லா டெஸ்ட்லயும் எல்லாம் தெரியாது. நிறைய பேர் நார்மலா எல்லா டெஸ்டும் பண்ணுவாங்க பீரியாடிக்கா, பட் அன்னைக்கு அது காமிக்காது சார். சைலண்டா இருக்கும் சார். இல்ல 10 வருஷமா கொழுப்படிச்சுன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும் சார். பேசிக் டெஸ்ட்ல வந்து நிறைய பேரால கண்டுபிடிக்க முடியாது. இதயத்துக்குன்ற ஸ்பெஷலிஸ்ட பார்த்தா மட்டும் தான் காப்பாற்ற முடியும் சார். நார்மலா காப்பாற்ற முடியாது. இங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க சார். இப்ப 4-5 ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க. நல்ல அந்த காலத்துல எம்டி டாக்டர் பொது மருத்துவர் சொல்ற ஜெனரல் பிசிஷியனால கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்ல இப்ப கார்டியாலஜிஸ்ட் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் வந்தாங்க. ஒரு 4-5 டாக்டர் தருமபுரியில இருக்காங்க. அதுல பெஸ்ட் நாம சொல்லக்கூடாது சார். எல்லாருமே பெஸ்ட். லிஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா போதும் சார், கூகுள்ல பார்த்தா போதும். ஏன்னா நான் சொல்லி மாட்டிட்டா எனக்கு எதுக்குப்பா எல்லாரும் நண்பர் நாம வந்து அப்படி சொல்ல முடியாது சார். சார் என்ன சார்? சார் வேற டவுட் சார், ஸ்கிப் சார், இதை விட்டுருங்க. இதெல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரில பாத்தீங்கன்னா ரெகுலராவே டாக்டர் அட்வைஸ்ல ரெகுலராவே எடுத்துக்கிறாங்க. அதனால வந்து ஹார்ட் அட்டாக் தடுக்கலாம் அப்படிங்கிற கண்டிப்பா ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம். அதையே நம்ம இந்தியாவில அல்லது அந்த அளவுக்கு நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரி இல்ல சார். இப்ப சில பேருக்கு அவேர்னஸ் வருது. இப்ப சில டாக்டர் வந்து அதான் சஜஸ்ட் பண்றாங்க. எல்லாருமே அந்த பிளட் தின்னர் எடுக்கணும் அவசியம் இல்ல. ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கு ஆஸ்பிரின் இது மாதிரி கோபிட்ரால் இந்த மாதிரி மாத்திரலாம் வந்து இல்ல சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். சார் கேட்கறது பயங்கரமான கோல்டன் பாயிண்ட் சார். ஒரு செகண்ட் லிசன் பண்ணுங்க. ஃபாரின் கண்ட்ரில ஈகோ ஸ்கிரீன் அந்த மாதிரிலாம் தானா பிளட் தின்னர்லாம் எடுத்துக்கிறாங்க. நம்ம கண்ட்ரில ஏன் எடுக்கிறது அப்படின்னா, நம்ம கண்ட்ரில இப்ப ஒரு சில பணக்காரர் வந்து அவேர்னஸ் ஆகி 40 வயசுக்கு மேல சிட்டியில இருக்க எடுத்துட்டு தான் இருக்காங்க சார். நிறைய பேர் வந்துருச்சு. எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. நீ வந்து சும்மா போய் ஒருத்தர் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க.
எனக்கு ஒரு டவுட் இல்லை சார். கார்டியாக்னு சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு, டெய்லி எக்ஸசைஸ் எல்லாம். அது எல்லாத்துக்கும் நம்ம மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப ரொம்ப சார் ஒரு கை தட்டிருக்குமா? இல்ல இல்ல முக்கியமான எக்ஸசைஸ் இப்ப நான் சொன்னேன். கார்டியோவாஸ்குலர், அதாவது இந்த ஹார்ட்டுக்குன்னு முக்கியமான எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ், இதயத்தோட ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு முக்கியமான எக்ஸசைஸ் இருக்கு. ஒன்னு வந்து வாக்கிங், சரிங்களா? வாக்கிங் பண்ணலாம், ரன்னிங் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம், அவன் ஃபிட்னஸ் மாதிரி. நெக்ஸ்ட் சைக்கிளிங், இதையும் சூப்பரா வேலை செய்யும். 45 நிமிஷம் ஒரு சைக்கிள் ஓட்டினீங்கன்னா முட்டிக்கு பிரஷர் கிடையாது, ஹார்ட் நல்லா இருக்கும். நிறைய பேர் அதில் வந்து சைக்கிளிங் போவாங்க. தேர்ட் வந்து ஸ்விம்மிங் சார். இது மூணுமே 45 to 50 நிமிஷம் பண்ணலாம். வீக்லி 5 to 6 days பண்ணலாம். 4 to 5 days பண்ணாலே ஹார்ட் அட்டாக் வருது. அக்கார்டிங் டு அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் வந்து 45 நிமிஷம் நடந்தீங்கன்னா வீக்லி 4 to 5 days பண்ணாலே ஹார்ட் அட்டாக் வரதை தடுக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் யூஸ் ஆகும் சார். வாக்கிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங், இது 3 ஆக்டிவிட்டி எது பண்ணாலுமே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராததுக்கு தடுக்கும் சார். ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்டுக்கு இந்த எக்ஸசைஸ் யூஸ் ஆகும் சார். சார் இன்னொரு ஒரே டவுட் கேளுங்க சார், எனிதிங் கேளுங்க. நெஞ்சு வலின்னு போனவங்க ஹாஸ்பிட்டல் என்ன பண்றாங்க, போனோடனே எல்லா கேள்வியும் நீயே கேட்டேன். இல்ல சார், அவர் கேட்கணும் சார். சார் ஒரே நிமிஷம், சூப்பர் கேள்வி தான் கேளுங்க. போய் நாம இந்த வலிமையை வந்து அட்மிட் பண்ணி ஆன்ஜியோ பண்ணி எல்லாம் ஸ்டன் வைக்கணும்னு வைக்கிறாங்க. எஸ், ஒரு சில பேர் அதெல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. Very good, sir. ஒன்ஸ் ஓபன் பண்ணி இது பண்ணி செஞ்சுட்டாங்கன்னா அது நம்ம காலத்துக்கும் ஒரு இல்ல சார், ரொம்ப சூப்பரான கேள்வி சார். பட் எல்லா மருத்துவரும் அப்படி சொல்லிட முடியாது. சில பேர் அப்படி சொல்றாங்க. பட் உண்மையா அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கான்றத வந்து நம்ம பாத்துக்கணும் சார். அது ஹாஸ்பிட்டல், ஒரு ஹாஸ்பிட்டல் பண்றதை வச்சு நம்ம எல்லாமே சொல்ல முடியாது. சம் திங்ஸ் ஹேப்பன் ஆகலாம். நார்மலா இருக்கவங்களுக்கும் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், அது வேற விஷயம். பட் நம்ம நல்ல டாக்டரை விசாரிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. பிஸி ஹாஸ்பிட்டல் போங்க, ரமணா மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. பிஸியான ஹாஸ்பிட்டல் பண்ண மாட்டாங்க. GKNM குப்புசாமி இருக்கு, வெரி குட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு சார், பண்ண மாட்டாங்க. வெரி குட் சார். அப்போலோ பற்றி ஒர்க் ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் அப்போலோல ஒரு வருஷம் ஒர்க் பண்ணேன், ராமச்சந்திரால படிச்சேன். எல்லா ஹாஸ்பிட்டலும் சார் என்ன சார் சூப்பர் கேள்வி, முடிச்சுக்கலாம் சார். சார் ஃபுட்டு தான் சார் லைஃப்லயே முக்கியமான விஷயம். நடக்கிறமோ இல்லையோ லோ ஃபேட் இது சாப்பிடணும் சார். கொழுப்பு சத்து கம்மியா உள்ள உணவு சாப்பிடணும். இப்போ ஒருத்தர் 10 கிலோமீட்டர் டெய்லி நடக்கிறான்னா நிறைய ஃபேட் சாப்பிடலாம். 10 கிலோமீட்டர் நடக்கல, சும்மா வீட்டுக்கு ஆபீஸ்க்கு தான் போறான்னா ஃபேட் இல்லாத, ஆயில் இல்லாம, கொலஸ்ட்ரால் ஃப்ரீ ஃபுட் தான் சாப்பிடணும். மட்டன் சாப்பிடக்கூடாது. சிக்கன்ல ஸ்கின் அவுட் பண்ண சிக்கன் சாப்பிடலாம், ஃபிஷ் சாப்பிடலாம், ஃபேட் கிடையாது. அதுவும் வஞ்சர மீன் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக்கே வராது. அது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. அது எதுக்கு நீங்க டேப்லெட் மீன் எடுக்கும்? மத்திய மீன் ஒமேகா 3 எல்லாம் இருக்கு சார். மத்திய மீன்ல வஞ்சர மீன்ல ஒமேகா 3 இருக்கு சார். சார் இதெல்லாம் வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவ்ட் இல்லாத கேள்வி சார், அதை நான் சொல்ல முடியல. இன்னைக்கு வந்து சித்தா மாதிரி உள்ள இதுல வந்து சில பேர் சொல்றாங்க. சார் இதுக்கு மேல ஜீன் வாங்க அப்படின்னு சொன்னா